சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான லெசன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். எந்தெந்த பார்ட்டு சிலபஸ் படி எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றத நான் ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கலாம் டியூஷன் சென்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ 3K வியூ போச்சுன்னா இதை எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தரேன். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரிசை எண் பற்றி வச்சுருக்கேன், தலைப்பு, அது எந்த புத்தகத்தில் படிக்கணும் அப்படின்றதையும் என்டையராக ஸ்கூல் புக்கை எல்லாத்துலேருந்தும் எடுத்து உங்களுக்கு ஒரே ஒரு ஃபைலாக போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பிரித்து எழுதுக. இது எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து பாடங்களின் புத்தக பின் கேள்விகள், சரிங்களா? புக்குக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின்லேருந்து தான் பிரித்து எழுதுக வரும். அடுத்தது சேர்த்து எழுதல். அதுவுமே பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அதனால் அதெல்லாம் நல்லா படிக்கணும். அடுத்து பாருங்கள், சந்திப்பிழை. அதாவது இப்போ இந்த இச்சி இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்னா 8வது வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 7, அதுக்கப்புறம் 9வது வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 3 மற்றும் 4. இதுக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். அடுத்தடுத்து மேலே ஐ பட்டனில் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், லகர லகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இதெல்லாம் எந்த லெசனில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் 1, 2, 3 இந்த 3 இயல்லையுமே பகுதிகள் இருக்குது. அடுத்தது ஒருமை பன்மை அறிதல். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 7 அப்புறம் 9 இந்த 2 இயல்லையுமே இது இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 5லேயும் இந்த பகுதிகள் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். அதாவது 8ஆம் வகுப்போட கொஞ்சம் அட்வான்ஸாக 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வேர் சொல் அறிதல் 9ஆம் வகுப்பு இயல் 1, அப்புறம் 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருக்கக்கூடிய இயல் 2 இதில் இருக்குது. அடுத்தது வினைமுற்று. இது எதில் இருக்குன்னா 8ஆம் வகுப்போட இயல் 2ல் இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்போட பழைய புத்தகத்தில் இயல் 2ல் இருக்குது. இப்போ பழைய புக்கை கிடச்சா அதில் பாருங்கள், இல்லைனா புது புக்கிலே படிச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வினை எச்சம் 8ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்குது. 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 2ல் இருக்குது. அடுத்தது பெயரெச்சம் 8ஆம் வகுப்பு இயல் 3, 10ஆம் வகுப்பு பழைய புக்கில் இயல் 2. அடுத்தது வினையால் அணையும் பெயர். இது 10ஆம் வகுப்பு இயல் 1லே இருக்குது. அடுத்தது அயற்சொல் தமிழ்ச்சொல். இதுக்கான வேறுபாடு அது பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இயல் 9ல் இருக்குது. என்கிட்ட பழைய புக்கு இல்லை சார், புது புக்கு தான் இருக்குது அப்படின்னா புது புத்தகத்துலேயுமே இந்த வகுப்போடதை பாருங்கள். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி 7ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் இயல் 2ல் இருக்குது. அடுத்தது அகரவரிசை 6ஆம் வகுப்பு பழைய புக்கில் பார்த்திங்கன்னா பருவம் 3ல் இயல் 1லே இருக்குது. ஊர் பெயர்களின் மருவு. இது பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பில் பருவம் 1ல் 3ல் இருக்குது. பிழை திருத்துக்கு, அதாவது ஓர் இந்த மாதிரியான பிழைகளை திருத்துறதுக்கு எப்படின்னா 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் இயல் 7ல் இருக்குது. பல பொருள் தரும் ஒரு சொல். இது எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பில் பருவம் 2ல் இயல் 1ல் இருக்குது. அடுத்தது தொடர் வகைகள். அது எதில் இருக்குன்னா 10ஆம் வகுப்பு இயல் 1லையும் இருக்குது, 8ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்குது. அதுக்கடுத்தது செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிரிவினை. இதுக்கான தகவல்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு பருவம் 1 தமிழ் புக்லேயே இருக்குது. அடுத்தது திணை, பால், மரபு, காலம், வழு, அதெல்லாம் பார்க்குறது, சரிங்களா? இது வழு பற்றி இது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்குது. யாராச்சும் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது இளமை பெயர்கள், பசு கன்று, யானை கன்று, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்குது. அப்புறம் 10ஆம் வகுப்பு இயல் 9ல் இருக்குது. நிறுத்தற்குறிகள், கால்புள்ளிகள், அரைப்புள்ளிகள், முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு 8ஆம் வகுப்பு இயல் 4, 10ஆம் வகுப்பு இயல் 8. கலைச்சொற்கள் அறிதல் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கில் லாஸ்ட்டில் இருக்கும். எல்லா இயல்களும் அதில் படிச்சுக்கணும். கலைச்சொற்கள் அதுலேருந்து எங்கேருந்து வேணால் கேட்பாங்க. அடுத்தது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இதுவும் பார்த்திங்கன்னா உரைநடையில் கடைசியில் இருக்கும். அப்புறம் பயிற்சிகளில் இருக்கக்கூடியது படிச்சுக்கலாம். இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் தெரியலையா சார் அப்படின்னா நான் தனியாக கைடு டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னா வேண்டாம். நம்ம சேனல்லே வீடியோஸை போடுறோம், தொடர்ந்து அதிலேயே கவனிச்சுக்கோங்க.
லைன் பை லைனாக நம்ம நடத்திட்டுருக்கோம். அந்த டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்டை மறக்காமல் பார்த்துருங்க. அடுத்தது ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7th புக்கில் ஃபஸ்ட் லெசன், 8th புக்கில் இயல் 3ல் இருக்குது. அடுத்தது 9வது 10வது புக் பேக்கில் இருக்கிறது, சரிங்களா. அப்புறம் 4, 5ல் 10வதுல இருக்குது. அடுத்தது ஒழுக்கமுடைமை. இது எந்தெந்த வகுப்பில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் பக்க எண் 3ல், 70ல், 230ல் 3 இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொறையுடைமை. நாம் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறள்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ வர புக்கிலலாம் அந்த மாதிரி கொடுக்கறதில்ல, தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்படி வருது. பொறையுடைமை 9ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அப்புறம் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பக்கம் எண் 87, 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பக்கம் எண் 277 இருக்குது. அடுத்தது ஊக்கமுடைமை 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் 3 பக்கம் எண் 60. அடுத்தது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் எண் 2 பக்க எண் 45. அந்த இடத்துலையும் ஊக்கமுடைமை இருக்குது. அடுத்தது விருந்தோம்பல். அது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் 2 பக்கம் எண் 120 இருக்குது. அரண் வலியுறுத்தல் அது எதில் இருக்குன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் 3 பக்கம் எண் 184 இருக்குது. ஈகை அப்படின்ற அதிகாரம் எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் 3ல் பக்கம் எண் 184 இருக்குது. அடுத்தது பெரியாரை துணைக்கோடல். இது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் பக்கம் 848 இருக்குது. அடுத்தது வினை செயல்வகை 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் எண் 3 பக்கம் எண் 188. அவையஞ்சாமை 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் எண் 3 பக்கம் எண் 188 அதுலேயே இருக்குது. அடுத்தது கண்ணோட்டம் அதிகாரம் 58. இப்போ 10வது புதிய புக்கில் சேர்த்துருக்காங்க. இதை 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது அன்புடைமை. அன்புடைமை பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் எண் 1ல் இருக்குது, பக்கம் எண் 3. 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துலையும் இருக்குது. இது பருவம் எண் 3ல் 46வது பக்கத்தில் இருக்குது. கல்வி வந்து 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் எண் 3 பக்கம் எண் 29. நடுநிலைமை 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் எண் 1 பக்கம் எண் 43. கூடா ஒழுக்கம் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் எண் 1 பக்கம் எண் 43 இருக்குது. அடுத்தது கல்லாமை. கல்லாமை பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது, பருவம் எண் 1 பக்கம் எண் 44 இருக்குது. செங்கோன்மை இது பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 2வது பருவத்தில் இருக்குது, 118வது பக்கம். பண்புடைமை பார்த்திங்கன்னா புதிய புத்தகத்தில் பருவம் 2ல் பக்கம் 889 இருக்குது. அடுத்தது நட்பு ஆராய்தல். இது 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பருவம் எண் 2 பக்கம் எண் 188 இருக்குது. அடுத்தது புறங்கூறாமை 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் எண் 1 பக்கம் எண் 147. அடுத்தது அருளுடைமை 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பருவம் எண் 1 பக்கம் எண் 48. அடுத்தது நாலடியார் 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 2, அப்புறம் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பருவம் 1ல் இயல் 2ல் இருக்குது. அடுத்தது நான்மணி கடிகை. அது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பருவம் 1 இயல் 3ல் இருக்குது. பழமொழி 400 இது பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருக்குது, இயல் 1 புது புக்கில். அடுத்தது பாருங்கள் முதுமொழி காஞ்சி. இது பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பருவம் 1 இயல் 2ல் இருக்குது. அதுக்கடுத்தது திரிகடுகம் 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் எழுத்துப்பிழை ஆயிடுச்சு, பழைய புத்தகம் பருவம் 2 இயல் 1. அடுத்தது சிறுபஞ்ச மூலம் 9ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்குது. ஏலாதி 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. ஔவையார் பாடல்கள் 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1ல் இருக்குது. 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பருவம் 2ல் இயல் 3ல் இருக்குது. அடுத்தது தமிழின் தொன்மை பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. 9ஆம் வகுப்பு 1வது இயலில் பழைய புத்தகம் புதிய புத்தகம் 2த்துலேயுமே இருக்குது. 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் 1லையும் இருக்குது. தமிழின் சிறப்பு மற்றும் திராவிட மொழிகள் இது பார்த்திங்கன்னா 6வது 7வது 8வது 9வது 10வது எல்லாத்துலேயுமே இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் இதை படிக்கணும். அதனால் எல்லா புக்கும் தேவை. அடுத்தது உவே சுவாமிநாதன் அவர்களை பற்றி பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1ல் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற இடத்துல இருக்குது. அப்புறம் 12ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா இயல் 4ல் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற தலைப்பில் இருக்குது. அடுத்தது மீனாட்சி சுந்தரம். அவரை பற்றி 12ஆம் வகுப்பு தமிழில் நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்ற தலைப்பின் கீழே இருக்குது. தேவநேய பாவானாரை பற்றி 10ஆம் வகுப்பு இயல் உள்ள தமிழ் சொல்வளம் அந்த பகுதியில் இருக்குது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் மனப்பாடப்பட்டு அன்னை மொழியை பட்டிருக்கு, அதில் இவரை பற்றி தகவல்கள் இருக்குது. அப்புறம் 6ஆம் வகுப்பில் தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கடுத்து ஜியு போப் 11ஆம் வகுப்பில் இயல் 5ல் சான்றோர் சித்திரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. வீரமாமுனிவரை பற்றி 10ஆம் வகுப்பில் இயல் 9 தேம்பாவணி அப்படின்ற பாடலில் இருக்குது. தேம்பாவணி வந்து 10ஆம் வகுப்புக்கு மனப்பாட பாடல். இந்த 10ஆம் வகுப்பு மனப்பாட பாடல் 9ஆம் வகுப்பு மனப்பாட பாடல் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் இசையோடு வந்து மெட்டு போட்டிருக்கோம். வாய்ப்பு இருக்கவங்க விருப்பம் இருக்கவங்க கேட்டு பாருங்கள். இது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பாடத்தையும் படித்த மாதிரி இருக்கும், பாட்டையும் கேட்ட மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கிளாஸ் வைஸாக மெமரி போயம்ஸ்னு பிரித்து கொடுத்துருக்கோம். பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பார்த்திங்கன்னா 6வது 7வது 9வது 11வது இந்த 4 வகுப்புலேயுமே இருக்குது. என்னென்ன தலைப்பின் கீழே இருக்குன்னா இன்பத்தமிழ் அப்படின்றதுல இருக்குது 6வதுல, 7வதுல இன்பத்தமிழ் கல்வி அப்படின்னு இருக்குது, 9ஆம் வகுப்பில் குடும்ப விளக்கு அப்படின்றதுல இருக்குது, 11ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா 8வது இயலில் புரட்சிக்கவி அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றி 7ஆம் வகுப்பு பருவம் 3லையும் இயல் 2ல் ஒப்புரவு நெறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 12ஆம் வகுப்பில் சிறப்பு தமிழ் புத்தகம், சாதாரண தமிழ் புத்தகம் இல்லையா, சிறப்பு தமிழ் புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் பக்கம் எண் 33ல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்ணதாசன், இவரை பற்றி 7ஆம் வகுப்பில் பருவம் 3ல் மழைப்பொழிவுன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது 10ஆம் வகுப்பில் 8வது இயலில் காலக்கணிதம் அப்படின்ற மனப்பாட பாட்டு இருக்குது. இப்போ இந்த காலக்கணிதம்ன்ற பாட்டை வந்து 8வது இயல்லேருந்து எடுத்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ 2025-26க்கான தமிழ் புத்தகத்தில் கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்காது, ஏன்னா அது இன்னும் வரல. அந்த இதில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்காங்க முக்கியத்துவம் கருதி. அடுத்து பாருங்கள் காயிதே மில்லத், இவரை பற்றி 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் இயல் 3ல் கண்ணியமிகு தலைவர் அப்படின்ற பகுதியில் வச்சுருக்காங்க. அடுத்தது தாராபாரதி, இவர் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் இயல் 1ல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இது வந்து மனப்பாட பாடல். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் போட்டு வச்சுருக்கோம். மறக்காமல் மேலே இருக்க ஐ பட்டனில் இருக்குது, கேட்டு பாருங்கள். வேலு நாச்சியாரை பற்றி 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் கொடுத்துருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி 6ஆம் வகுப்பு இயல் 4ல் கொடுத்துருக்காங்க. முடியரசன் அவர்களை பற்றி 6ஆம் வகுப்பில் பருவம் 2ல் நாணி நிலம் படைத்தவன் அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. தமிழ் ஒளி அப்படின்றவரை பற்றி 9ஆம் வகுப்பு இயல் 2ல் பட்டமரம் அந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உருத்திரங்கண்ணனார், அவரை பற்றி 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1ல் கலங்கரை விளக்கம் அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீவா ஜெகநாதன் அவர்களை பற்றி வயலும் வாழ்வும் அப்படின்னு 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பருவம் 3ல் இயல் 1ல் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரை பற்றி 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த 73 டாப்பிக்கையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழை 100க்கு 90க்கு மேலே தாராளமாக எடுத்துட முடியும் உங்களால். பட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புக் பேக் கொஷின் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு 3K வியூஸ் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த பிடிஎஃபை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.